போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: திருமதி மரிய கார்மெல் ஆண்ட்ரூஸ் குடும்பத்தினர், சத்துவாச்சாரி, வேலூர். திரு ஆண்ட்ரூஸ் சந்திரசேகரன் இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் மற்றும் குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, இன்று இறைவனுடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது மரம் நல்ல மரமாக இருக்க வேண்டும், அதன் கனிகள் நல்லதை கொடுக்க வேண்டும். எனவே இறைவன் படைத்த நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்கு உகந்த ஒரு நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக இறைவன் தெய்வீக திருப்பலிலே நம்மை அழைக்கிறார். வாழ்க்கையில் வாழ்கின்ற பல நிலைகளில் இறைவன் கொடுத்த கொடைகளில் மிக சிறந்த கொடை அன்பு என்னும் மரம். அந்த அன்பு என்னும் மரத்தை வேண்டி நாம் இறைவனிடத்திலே, புனித ஆரோக்கிய அன்னையின் இடத்திலே ஒப்பு கொடுத்து நாம் இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், இயல்புகள் அனைத்திற்காகவும் மனவருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீரென்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்களும் அது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் தலைமை குரு இல்கியா எழுத்தன் சாப்பானை நோக்கி, ஆண்டவரின் இல்லத்தில் ஒரு சட்ட நூலை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்நூலை சாப்பானிடம் கொடுக்க அவனும் அதை படித்தான். பின் எழுத்தன் சாப்பான் அரசரிடம் வந்து பதில் மொழியாக, அரசே, உம் அடியார்கள் கோவிலில் கிடைத்த பணத்தை சேகரித்து ஆண்டவரின் இல்லத்தில் வேலை செய்வோரின்
மேற்பார்வையாளரிடம் கொடுத்து விட்டனர் என்று சொன்னான். மேலும் அவன் அரசரிடம், குரு இல்கியா என்னிடம் ஒரு நூலை கொடுத்துள்ளார் என்று கூறி அரசர் முன்னிலையில் அதை படித்து காட்டினான். அரசர் சட்ட நூலின் வார்த்தைகளை கேட்டதும் தம் ஆடைகளை கிழித்து கொண்டார். பின் குரு இல்கியாவையும் சாப்பானின் மகன் அஹிக்காமையும் மீகாயாவின் மகன் அக்கோரையும் எழுத்தன் சாப்பானையும் அரசர் அலுவலன் அசாயாவையும் நோக்கி, அரசர் இட்ட கட்டளை இதுவே: நீங்கள் போய் என்னை குறித்தும் மக்களை குறித்தும் யூதா முழுவதை குறித்தும் கண்டெடுக்கப்பட்ட இந்நூலில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று ஆண்டவரின் திருவுளத்தை தெரிந்து வாருங்கள். ஏனெனில் இந்நூலில் நமக்காக எழுதப்பட்டுள்ளவற்றிற்கு நம் மூதாதையர்கள் செவி கொடுக்கவும் இல்லை, அவற்றின்படி நடக்கவும் இல்லை. எனவே ஆண்டவரின் சினம் நமக்கு எதிராக கொழுந்துவிட்டு எரிகிறது என்றார். அரசரது அழைப்புக்கு இணங்கி யூதேயாவிலும் எருசலேமிலும் இருந்த பெரியோர்கள் யாவரும் அவரிடம் வந்து குழுமினர். அப்பொழுது அரசரும் யூதா நாட்டினர் அனைவரும், எருசலேம் குடிமக்கள் அனைவரும், குருக்களும் இறைவாக்கினரும், சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் அனைவரும் ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தனர். அரசரோ ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டிருந்த யாவற்றையும் அவர்கள் காதில் விழுமாறு வாசித்தார். அரசர் தூணருகில் நின்று கொண்டு ஆண்டவரை பின்பற்றி நடப்பதாகவும் அவருடைய விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடைபிடிப்பதாகவும் அந்நூலில் எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதாகவும் ஆண்டவர் திருமுன் உடன்படிக்கை செய்து கொண்டார். மக்களும் அவ்வுடன்படிக்கைக்கு உட்பட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119. ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரே உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ளச் செய்யும். தன்னலத்தை நாடவிடாதேயும். வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும். நீர் நீதியுள்ளவராய் இருப்பதால் எனக்கு வாழ்வழியும். ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யார் என அவர்களுடைய செயல்களை கொண்டே இனங்கண்டு கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னையினுடைய பெயராலும் ஆண்டவருடைய பெயராலும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே இறைவனுடைய வார்த்தையை பார்க்கின்ற பொழுது, மரம் எப்படிப்பட்ட ஒரு மரமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திப்பதற்காக இறைவனுடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது. போலி மரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? நல்ல மரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? உண்மையை பேசக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் ஒரு விதை போட்டான் என்றால் அது மண்ணில் விதைக்கப்படுகின்ற ஒரு விதையாக இருக்கிறது, வேறு எங்கேயும் விதைக்கப்பட்ட ஒரு விதையாக அல்ல. அதுபோல ஒரு மனிதனை இறைவன் உருவாக்கினார் என்றால் அது மண்ணின் வழியாக தான் உருவாக்கினார். எனவேதான் மண்ணை சார்ந்து மண்ணிலே வாழக்கூடிய ஒரு மனிதனை நாம் அறிந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே இந்த மனிதனை மண்ணின் ஒரு வேராக, ஆணி வேராக ஊன்றியிருக்க இறைவன் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த மண்ணகத்தில், இந்த மண்ணில் வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கையை எப்படிப்பட்ட ஒரு நல்ல குணங்களோடு வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை இன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மரங்களை வைத்தவர்கள் அதனுடைய கனிகளை எதிர்பார்ப்பீர்கள், அதனுடைய பலனை எதிர்பார்ப்பீர்கள். அது மாதிரி இறைவன் இந்த மண்ணில் நம்மை வாழ செய்திருக்கிறார், இந்த மண்ணில் நமக்கு அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். எனவே நம்மிடத்திலே இறைவன் நல்லது எதிர்பார்ப்பது தப்பா சரியா என்று நம்முடைய சிந்தனைகளுக்கு நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். எனவே இறைவன் மனிதனை இந்த மண்ணுலகில் படைத்த பொழுது, இந்த மண்ணை எடுத்து உருவாக்கிய பொழுது நாம் இறைவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் மண்ணில் வைத்த மரத்தில் நாம் பார்க்கின்ற கனிகளையும் நிழல்களையும் மரங்களையும் இலைகளையும் கனிகளையும் கொடிகளையும் நாம் பார்க்கின்ற நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது. ஏனென்றால் நல்ல கனியை கொடுத்திருக்கிறது, நல்லதை சுவைக்கிறோம், நல்ல மனநிறைவை பெறுகிறோம். அதுபோல இறைவனிடத்திலே, உன்னை படைத்த இறைவனிடத்திலே உன்னை மரமாக, ஒரு உயிருள்ள மரமாக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். எனவே அதனுடைய கிளைகளாக இருக்கின்ற நம்முடைய உறுப்புகள், கண், காது, மூக்கு, வாய், இதயம், கால்கள், கரங்கள், இவைகளை எல்லாம் இறைவன் கொடுத்திருக்கின்ற பொழுது இந்த உறுப்புகள் எல்லாம் கிளைகளாக இருக்கின்ற, மரத்தினுடைய கிளைகளாக இருக்கின்ற இவைகளின் இடத்திலே தான் நாம் நல்ல கனிகளை பார்க்க முடியும்.
நல்ல நிழல் தருகின்றவர்களாக மரங்களைப் போல நாம் வாழ முடியும். எனவேதான் இறைவன் உனக்கு கொடுத்ததை நீ நல்லதை பார்க்கக்கூடியவராக இருக்கிறாயா என்ற ஒரு கண் பார்வையை கொடுத்திருக்கிறார். அந்த மரத்தினுடைய பார்வை, மரத்தை பார்க்கின்ற பார்வையை கொடுத்திருக்கிறார். எனவே அந்த நல்ல ஒரு பார்வையை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? இன்றைய கால சூழ்நிலைகளில் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு கரமாக நாம் இருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நல்ல ஒரு இதயமாக நாம் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர்களாக இருக்கின்றோமா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வாறாக நம்முடைய உடலை இறைவன் இடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நல்ல மரங்களாக வாழக்கூடிய, கொடைகளாக இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் இறைவனுக்கு நாம் கொடுக்கிறோம். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்கின்ற இந்த வார்த்தைக்கு, உன்னை இந்த மண்ணினால் விதைக்கப்பட்ட உன்னை ஒரு மரமாக ஆண்டவர் இயேசு படைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். எனவே நாம் இறைவனுக்கு நல்லதை கொடுக்கக்கூடியவர்களாக, இந்த மன்னகத்தில் சார்ந்தவர்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடியவர்களாக நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், பார்வைகள் இவைகளெல்லாம் நல்லவைகளாக இருக்கின்றனவா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இறைவன் எதற்கு இந்த விதையை, மரத்தை நமக்கு சொல்கிறார் என்றால், அந்த மண்ணினுடைய தன்மையை அறிந்தவராக இருந்தார். எனவேதான் ஆதாம் ஏவாளை மண்ணால் உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு இறைவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தின் வழியாக இந்த மண்ணகத்தில் நீங்கள் சிறப்பாக இருங்கள் என்று சொல்கிறார். எதன் உடைய அடிப்படையில் அவர்கள் அந்த சிறப்பை இழக்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் என்றால், அந்த சாத்தானை பார்த்த அந்த ஏவாள் அதன் வழியாக கரத்தினால் பாவத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதராக மாறுகிறார். அதுபோல நம்முடைய வாழ்விலும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் ஒரு நல்ல கனியை கொடுக்க முடியவில்லை. குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, நம்ம சொந்தக்காரங்க யார்கிட்ட இருந்தாலும் சரி, ஒரு நல்ல கனியை கொடுக்க முடியாத ஒரு மனநிலை கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையானது வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனியையும் கொடுக்காது என்று ஆண்டவர் மிக அழகாக நமக்கு சொல்கிறார். அதே போல ஆண்டவருடைய முதல் வார்த்தையிலே, நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள், போலி இறைவாக்கினர்களைப் போல நீங்கள் இருக்காதீர்கள் என்று சொல்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை உடைய மரத்தினுடைய வாழ்வில் வாழ்கின்ற பொழுது நம்மால் நல்லதை கொடுக்க முடியும். இறைவனை விட்டு நாம் வாழ்கின்ற பொழுது நாம் கெட்டதை தான் கொடுக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நல்ல மரமாக வாழ்வதற்கு இறைவன் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். நல்ல சிந்தனையை, நல்ல நாணத்தை, நல்ல அன்பை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, இரக்கத்தை, அன்பை, உதவியை, புகழ்ச்சியை, தாழ்ச்சியை எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். இந்த மரத்தின் வழியாக நாம் வாழ்கின்ற வாழ்க்கையின் வழியாக வெளிப்படுத்துகின்ற பொழுது நாம் நல்லவர்களாக இருக்க முடியும். இதையெல்லாம் வாழாத பொழுது நம்முடைய வாழ்க்கை இறைவனுடைய வாழ்க்கைக்கு உகந்ததாக அல்லாமல் கெட்டதை செய்யக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர்களாக வாழ்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இறைவன் நம்மை படைத்த இந்த மன்னகத்தில், இந்த இருக்கின்ற நாட்களில், வாழ்கின்ற இந்த நாட்களில் நல்லதை கொடுக்கக்கூடியவர்களாக, நல்லதை சிந்திக்கக்கூடியவர்களாக, நல்லதை பேசக்கூடியவர்களாக, நல்லதை பார்க்கக்கூடியவர்களாக, நல்ல இதயத்தை கொண்டவர்களாக வாழ வளர வரவேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மையே ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். ஆமென். உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இயேசுவின் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதொன்றும் சொந்தமில்லை.
செய்தேன், எண்ணத்தில் சுத்தம் இல்லையே. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழை உமக்கு தேவை என்றாயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். அது அருள் கொடையாலேயே நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது மதுமாட்சி மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளாரோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் நாங்கள் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவராசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட்ட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற கருத்துக்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் மன்றாட்டுகளுக்காகவும் உம்மை நாடி வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்த்து இது நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ வளர ஆசிர்வதித்து நல்வழி படுத்துவீராக. மேலும் உயிர்த்தெழும் இதை நோக்குன்னு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியிலே ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மாக்கள், உத்தரகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளி நூல் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்னென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு வழிந்தீரே. எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அமையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள திருவுலம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சே கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இவ்வழியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் நல்ல கனிகளாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி மரிய கார்மெல் ஆண்ட்ரூஸ் குடும்பத்தினர், சத்துவாச்சாரி, வேலூர். திரு ஆண்ட்ரூஸ் சந்திரசேகரன், இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் மற்றும் குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி